ரெபியூக்கிங் த விண்ட். அந்த விண்டை ரெபியூக் பண்றார். காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. காற்று என்ன ஆயிடுச்சு? அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கேட்கிறார். அவர்களை பார்த்து, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? எப்படி கேட்கிறாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்க கூட தானே இருக்கிறேன், என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் எப்படி செத்து போயிருவீங்க? என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் எப்படி மடிந்து போயிருவீங்க? என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் எப்படி அழிந்து போயிருவீங்க? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏசப்பா படவுல இருக்கிறாரு, ஏசப்பா என்ன பார்த்து கொள்வாரு, ஏசப்பா ஏன் கப்பல்ல தானே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு, ஏசப்பா எங்களை கைவிட மாட்டார்னு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள்? அருமையான சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் கூட, உங்களுடைய படிப்பில் ஆகட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஆகட்டும், உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் ஆகட்டும், ஏசப்பா உங்க கூட இருக்கும் பொழுதும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் வரும். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாய் பயப்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் அழகா சொல்ற. நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படக்கூடாது, எந்த கஷ்டம் வந்தாலும் பயப்படக்கூடாது, எந்த நோய்கள் வந்தாலும் பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். என்ன சொல்லணும்? என் ஏசப்பா எனக்குள்ளதான் இருக்கிறாரு. புரியுதா நான் சொல்றது? கப்பல்னு சொல்றது நீங்க மாதிரி வச்சுங்களேன். ஏசப்பா அந்த கப்பல்ன்றது உங்களுடைய லைஃப் ஜேர்னி. நீங்க பிரயாணம் கப்பல்னு சொல்லுகிறது நீங்கள் பிரயாணம் பண்ணுகிறதான உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அப்ப ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க பிரயாணம் பண்ணுகிற அந்த வாழ்க்கையில ஏசப்பா இருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா? அப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், நோய்கள், வியாதிகள் எல்லாம் வரும் பொழுது நம்ம பயப்படக்கூடாது. நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார்னு சொல்லி ஏசப்பாட்ட என்ன பண்ணணும்? அப்படி இருதயத்துல சொல்லணும். அந்த பயத்தை பார்த்து சொல்லணும். அந்த சிச்சுவேஷனை பார்த்து சொல்லணும். அந்த காற்றை பார்த்து சொல்லணும், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய படகுல தான், என்னுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். அதான் விசுவாசம்.